ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக திண்டுக்கல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி எடுத்துருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த மட்டனில் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. அதோட 150 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மட்டனை 1 ஹவர் இது மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது விசில் போட்டு மட்டனை வேக வைக்க போகிறதில்ல, சட்டியில் தான் வேக வைக்க போகிறோம். நல்லா பூவாட்டம் பஞ்சாக நம்மளுக்கு கறி கிடைக்கும். எப்படி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டா 1 ஹவர் மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜீரகச்சம்பா அரிசி இந்த உலக்கில் 1/4 உலக்கு அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஜீரகச்சம்பா அரிசி நல்லா மோண்டு பார்த்தாலே அவ்வளோ மணமாக இருக்கும், பிரியாணி மணமாக இருக்கும். அது மாதிரி அரிசி நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி செய்ய போகிறப்ப நம்ம இந்த அரிசியை ஊற வச்சா போதும். நம்ம இந்த மீட்டு எல்லாமே நம்மளுக்கு குக்காய் வதட்டுக்குள்ளேயும் அரிசி அந்த நேரம் ஊறினா போதும். இப்போ நான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு நறுக்கியிருக்கேன். காரத்துக்கு தக்கன 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை சேர்த்து இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் 1 டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்ய போகிற சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சூடானோன்னா 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, சாதி பத்திரி 1, ஒரு துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்தாச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சாஜீரா கொஞ்சம் கசக்கி விட்டு அதை போடுங்க. போட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இந்த சாஜீரா பிரியாணிக்கு சேர்க்குறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சாஜீரா இல்லைன்னா நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வரட்டும். நான் இது மாதிரி நல்லா அது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கேன். அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கேன். இந்த மிளகாய்த்தூள் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கேன். காரம் ஏற்கனவே நம்ம மிளகா அரைச்சிருக்கோம், அதனால் நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கேன். அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். நார்மல் மிளகாய்த்தூள் தான், நீங்கள் உங்கள் உரப்புக்கு தக்குன ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்லா பொடிசாக நறுக்கி அதை லைட்டாக அப்படி பிழிஞ்சு விட்டு வதக்கி விடுங்க. அப்போ நம்மளுக்கு சீக்கிரம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிக்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்குவோம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது நம்மளுக்கு ஒரு கிரேவி மாதிரி வரணும். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்ல கிரேவி மாதிரி வரதுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு பார்ப்போம். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஊற வைக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல டெண்டராக சாஃப்டாக ஜூஸியாக நம்மளுக்கு மட்டன் பீசஸ் கிடைக்கும். இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இப்போ என்னென்ன மசாலா போடலான்னு பார்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டன்லேருந்தே ஜூஸ் வெளியில் வரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்படின்னா 1:2 ரேஷியோ. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த ரேஷியோ படி நான் இன்றைக்கி மொத்தம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா இந்த தண்ணி எல்லாம் கொதிக்க வரப்போ மூடி போட்டு சிம்மில் ஒரு 1/2 hour விட்டுட்டேன். நம்மளுக்கு மட்டன் நல்லா வேகணும், அதனால சிம்லேயே நான் விட்டுட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு ஓரளவுக்கு மட்டன் நல்லா குக்காய் வந்துடுச்சு. சூடாக இருக்கனால ஃபுல்லாக பிக்க முடியல. இப்போது நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு தொண்டைக்கு கரிக்கிற அளவுக்கு நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றா வரணும். அந்த டைம் ஒரு பாதி எலும்புச்சம்பழத்தை விதை இல்லாமல் எடுத்து அப்படி நல்ல ஜூஸை மட்டும் புழிஞ்சு விட்டுருங்க. இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப ஒட்டி ஸ்டிக்கியாக இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக வரும். நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் இதாகி பாருங்கள், ஒரு 5 minutesக்குள்ளே இப்படி நல்லா இஞ்சி நம்மளுக்கு அரிசி வந்துடும். இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கப்போ நம்ம தம்மில் போட்டுருவோம். சிம்மில் போட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா. இது மாதிரி ஓப்பன் லிட் ஏதாச்சும் இருந்தால் அதில் ஒரு கிராம்பு வச்சுட்டிங்கன்னா ஏர் வெளியில் போகாமல் நம்மளுக்கு சூப்பராக டம் ஆகிக்கும். இப்போ எனக்கு ஒரு 12 நிமிஷம் ஆயாச்சு. நான் சிம்மில் வச்சு இது பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, பிரியாணி சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. நம்மளுக்கு ரொம்ப குழையவும் இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது, நல்லா அவ்வளோ வாசமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ஈஸியாக பிரியாணி வீட்டிலே ட்ரை பண்ணி இது பண்ணலாம். அசல் திண்டுக்கல்லில் நீங்கள் சாப்பிட்ற அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக 1 time ஆச்சும் இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் இந்த பிரியாணி ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மட்டன்லாம் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நல்லா பூவாக வெந்துருச்சு, நல்லா உதிரியாக வந்திருக்கு. பிரியாணி ரொம்ப விதையாகவும் இல்லாமல் ரொம்ப குழையவும் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. நீங்கள் இதில் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அந்த மட்டன் பீஸ் எப்படி அங்கே கலந்துட்டு போகுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நான் வீட்டிலே மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். இந்த கிரேவியோட வீடியோ வேணும்னா லிங்க்கில் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கிரேவி. இதுக்கு முட்டை ரைட்டா வச்சு சாப்பிட்டு அல்டிமேட்டான ஒரு மட்டன் பிரியாணி காம்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான ஒரு ரெசிபியோடு பார்க்குறேன். பாய் பாய்.